கூட என்ன சொல்லிருக்காரு, பாண்டிச்சேரி முதலமைச்சர் வந்து எங்க கூட்டணி வந்து பிஜேபியோட கூட்டணி தான், வேற எந்த கட்சி கூட நாங்க போறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னா, இப்ப நீ 2 மாநாடு போட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை காட்டியும் ஒரு பாண்டிச்சேரியில இருக்க சின்ன டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரியில இருக்க பாண்டிச்சேரியில இருக்கிற அந்த புதுச்சேரி முதல்வர் கூட உன்னை மதிக்கல அப்படின்னா, இந்த வடிவேல் சொல்ற மாதிரி தான், இந்த மூஞ்சியே உனக்கு பிடிக்கலனா வேற எவன் உன்னை விரும்புவான் அப்படிங்கிற மாதிரி இவர் யாருமே ஒரு ஒரு பொருட்டாவே கருதல. சரி, இப்போ ஒன்றும் இல்லை சார், அரசியல் சக்தியா திகழணும்னா அதுக்கு உண்டான வந்து மக்கள் செல்வாக்கு, மக்கள் அதாவது வந்து பலன், அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா மக்களுடைய சக்தி வந்து அந்த நடிகர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கணும். இவர் படம் இது வந்து ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறதுனா, இது எல்லாம் சில்வண்டுகள், இந்த என்ன சொல்லுவாங்களே, இந்த தற்கூரிகள் கூட்டம்வாங்களே, இது இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த காஞ்ச மாடில் வேலியில் காஞ்ச மாடு மேய்ஞ்ச மாதிரி வந்து மேய்வானுங்க உட்காந்துக்கிட்டு. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதான். எனக்கு என்ன விஜய் பார்க்கணும்பா, விஜய் பார்க்கணும்னு ஓடுவானுங்க. நீங்கள் ஒன்றும் நம்ம அந்த மாநாடே எடுத்துங்க, ஏன் சார் அவ்வளோ தூரம் போகிறீங்க? மதுரையில் நடத்த மாநாடு எடுத்துங்க, வர்றதுக்கு முன்னாடி ஊன்னு அரைச்சாட்டம் பண்ணி இன்னமும் மதுரையை குலுங்கியது, வெடித்தது, போர் அது ஊன்னு நானுங்க உட்காந்துக்கிட்டு. அவர் வந்து போன ஒரு அரை மணி நேரத்தில் இவங்க பாதி கூட்டத்தையே காணும், வெளியில் வந்துட்டானுங்க எல்லாரும். வரும்போதுனும் அப்படி வந்தானுங்க. தலைவர் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு புரட்டி எடுக்க போறாரு, இன்னைக்கு அதை பண்ண போறாரு, இதை பண்ண போறாரு. கடைசியில் அவர் ஒன்றும் பேசல. ஃபர்ஸ்ட் மாநாட்டில் பேசுன காப்பியே 2வது மாநாட்டில் பேசிட்டு போயிட்டார். அவர்கள் தான் ஏதாச்சும் ஒரு ஆக்கப்பூர்வமான எதனா விஷயம் இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அங்கேயே தெரிஞ்சு போச்சு இவங்க லட்சம்னான்ட்டு. எனக்கு வந்து எனக்கு சார் செய்தியில் போடுறேன் சார், நாம சொல்ல சார், செய்தியிலே போடுறான் சார், கூட்டமாக வெளியேறுகிறார்கள், கூட்டமாக வெளியேறுகிறார்கள்ன்ட்டு. அந்த லட்சம் தான் சார் இருந்தது ஒரு மாநாடு. இதில் எங்கேருந்து வந்து ஒரு சின்ன ஸ்டேட்டில் இருக்கிறது அவர் பார்த்துக்க மாட்டாரா? சும்மாங்க சார் உட்காந்துக்கிற சாதாரண சார் ஒன்று வேணாம் சார். முதல் மாநாட்டுக்கு 5 லட்சம் பேர் வந்தாங்க, 2வது மாநாட்டுக்கு ஏன் சார் வரல? 2 லட்சம் பேர் தானே சார் வந்தாங்க. அந்த 2 லட்சம் பேர் பாதி பேர் 50,000 பேர் கிளம்பிட்டானுங்க. அவர் பார்த்துட்டு கிளம்பிட்டானுங்க, அவ்வளோதான். அங்கே எந்த கேட்டவன் எத்தனை பேர்? அவனும் சும்மா உட்காந்து அவர் என்ன பேசணும்னு கேட்டுருப்பாங்க. எவனாச்சும் கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அன்னைக்கு வந்த மாநாட்டில் வந்து முதல் 4 ரூபா விட்டுருங்க, ஏன்னா கிட்ட கேட்டிருக்கோம். ஒரு 5-6 வாரம் வந்து கேட்டு பாருங்க, அவர் என்ன பேசுறேன்னு தெரியாது. இப்போ கூட கேட்டுக்கலாம், என்னன்னே தெரியாது. நாங்கள் விஜய் பார்த்தேன் சார், கை கட்டினேன் சார், கை தட்டினேன் சார், விசில் வச்சேன் சார், கை காட்டினேன் சார் அப்படின்னு. அவ்வளோதான் தெரியும் அவங்களுக்கு. ஒன்றும் தெரியாது. ஒன்றும் சொல்ல போனால்